இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் அதே பகுதியில் செல்போன் கடை நடத்தி வந்தனர். 2020 ஜூன் மாதம் கொரோனா ஊரடங்கின் போது கடையை தாமதமாக மூடியதாக கூறி போலீசார் தந்தை மகன் இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து லாக்கப்பில் விசாரணை என்ற பெயரில் தாக்கினர். கொடூரமாக தாக்கப்பட்டதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் மாநில போலீசார் விசாரித்த இந்த வழக்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் போராட்டங்களை தொடர்ந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சிபிஐ தரப்பில் 105 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு 400 பக்கங்கள் கொண்ட விரிவான குற்றப்பத்திரிகை மதுரையின் 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற போது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, பியூலா மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் முக்கிய சாட்சிகளாக ஆஜராகி வாக்குமூலம் அளித்தது வழக்கில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. இந்த நிலையில் வழக்கின் அனைத்து தரப்பினரின் வாதங்களும் நிறைவடைந்தது. சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை அடிப்படையில் தந்தை மகன் போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து கொல்லப்பட்டனர் என்பதை நீதிபதி முத்துக்குமரன் உறுதி செய்தார். போலீஸ் அடித்ததால் தான் தந்தை மகன் காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது ஊர்ஜிதமாகிறது. கோவில்பட்டி கிளைச்சிறையில் தந்தை மகன் இருவரும் அடைக்கப்பட்ட போதே அவர்களின் உடல்களில் காயங்கள் இருந்தன. உயிரிழந்த ஜெயராஜிற்கு இருதய மற்றும் நுரையீரல் பிரச்சினை இருந்தது. ஆனால் நோய் தொற்று காரணமாக அவர் இறக்கவில்லை. கம்பு, கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலே அவர்களது இறப்பு நடந்துள்ளதாக அரசு டாக்டர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியுள்ளனர். மரணங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் அந்த காயங்கள் இருந்தது. கைகளை கயிற்றால் கட்டி தொங்கவிட்டு தாக்கியது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்தது. மேசையில் படுக்க வைத்தும் தாக்கியுள்ளனர். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அடிக்கச் சொன்னதால் தான் மற்ற போலீசார் அடித்துள்ளனர். நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்துள்ளனர் என போலீசார் பேசிக்கொண்டதாக நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். இது இயற்கைக்கு முரணான மரணம் என்றும் அவர்களே இவ்வாறான காயங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். இதன்படி குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், எஸ்ஐ ரகு கணேஷ், ஏட்டு முருகன், ஏட்டு முத்துராஜ், கான்ஸ்டபிள் சாமத்திரை, கான்ஸ்டபிள் செல்லத்துறை, கான்ஸ்டபிள் வெயிலுமுத்து, கான்ஸ்டபிள் தாமஸ் பிரான்சிஸ் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அவர்களுக்கான தண்டனை விவரம் மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியுள்ளார்.